ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال النبي صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا فيما أن تمسكتم بهما كتاب الله وسنتي. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். எம் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று மஸ்ஜிதுக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் இந்த உலக வாழ்வில் எவ்விடயத்தை எடுத்து நடக்க வேண்டும், எந்த விடயம் எம் வாழ்வில் இருந்து தூரப்படுத்தப்பட வேண்டும் என்று குர்ஆனும் சுன்னாவும் தெளிவுபடுத்திய விவகாரங்களில் முழுமையாக கவனம் செலுத்தும் நல்லுள்ளம் கொண்டவர்களாக வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்று நான் முதலில் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் இந்த உலகத்தில் பல சமுதாயத்தை படைத்து பலருக்கும் வெவ்வேறு வழிகாட்டுதல்களை கொடுத்து அந்த சமுதாயத்தை ஒரு நல்வாழ்வின்பால் ஒவ்வொரு நபிமார்களும் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இவ்வுலகில் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு நபிமார்களும் தம் வாழ்வில் பல முஅஜிஸாக்களை பெற்று வந்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், இன்னும் ஏராளமான நபிமார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சில முஅஜிஸாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் புறத்திலிருந்து கொடுத்த முஅஜிஸா இந்த குர்ஆனாக இருந்து கொண்டிருக்கிறது. அல் முஅஜிஸத்துல் ஹாலிதா, நிரந்தரமான அற்புதம் என்று பேசப்படுகிற அளவுக்கு அல் குர்ஆன் நபி அவர்கள் மீது கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அற்புதம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ஏன் இந்த அல் குர்ஆன் இவ்வளவு சிறப்பித்து சொல்லப்படுகிறது என்றால், நாங்கள் ரமலான் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ரமலான் மாதம் அல் குர்ஆன் இறங்கிய மாதம். ரமலான் மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது, 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்றெல்லாம் ரமலானில் குர்ஆனுடைய சிறப்பு பற்றி பேசப்படுகிறது. ஏன் இந்த ரமலானில் அல் குர்ஆன் பற்றி பேசப்பட வேண்டும்? அதற்கு என்ன இவ்வளவு பெருமதி இருக்கிறதா என்று எல்லோருடைய ஆழ் மனதிலும் எழும்பி வருவது நிச்சயம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான்: இன்ன ஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். இந்த குர்ஆன் முற்றிலும் நேரான பாதையை காட்டுகிறது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அதற்கு முன்னால் அருளப்பட்ட வேதங்கள் நேரான பாதையை காட்டவில்லையா என்று பார்த்தால், குர்ஆன் இந்த உலகத்தில் ஏற்படுத்திய மாற்றமும் தாக்கமும் புரட்சியும் உலக வரலாற்றில் தோன்றிய எந்த ஒரு வேதத்தாலும் எந்த புத்தகத்தாலும் சாதிக்காத விடயங்களை அல் குர்ஆன் இந்த சமுதாயத்திற்கு முன்வைத்திருக்கிறது. அதன் மூலம் பாரியதொரு
முன்னேற்றமான ஒரு சமுதாயத்தை குர்ஆன் உருவாக்கி இருக்கிறது, உருவாக்க விரும்புகிறது என்பதைத்தான் நாங்கள் இந்த குர்ஆனிய வசனத்தில் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த குர்ஆன் ஒரு தவறான பாதையின்பால் வழிகாட்டவில்லை. தூர நோக்கோடு செயற்படுகின்ற முரண்பாடில்லாத ஒரு சமுதாயத்தையும் கருத்தையும் அல் குர்ஆன் முன்வைக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வலம் யஜ்அல் லஹு இவஜா. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஒரு அடியானின் மீது இறக்கிய இந்த வேதம், அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும், இந்த வேதத்தில் மகத்துவம் இருக்கிறது. வலம் யஜ்அல் லஹு இவஜா. இந்த குர்ஆனிலே நீங்கள் முரண்பாட்டை காண முடியாது. முன்னர் வந்த வேதங்களில் முரண்பாடு இருந்தது. முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட கருத்துக்களில் முரண்பாடுகளையும் பிளவுகளையும் நாங்கள் பார்க்கலாம். மனிதன் இன்று எழுதக்கூடிய எழுத்து நாளை மறுவடிவத்திலே வரலாம், மாற்றங்கள் ஏற்படுத்தப்படலாம். ஆனால் அல் குர்ஆனுடைய சிறப்பு என்னவென்றால், எந்த விடயத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சமுதாயத்திற்கு முன் சமர்ப்பணம் செய்ததோ அந்த விடயம்தான் நிச்சயமாக மறுமை வரை இறக்கப் போகிறது. அந்த விடயம்தான் அல் குர்ஆன் மறுமை வரை பறைசாட்டப் போகிறது என்ற உண்மையின் காரணமாகத்தான் அல் குர்ஆன் மிகப்பெரிய அற்புதம் என்று இன்றைக்கு பேசப்படுகிறது. உலகத்தையே முடுக்கிய, உலகத்திலே மாற்றம் ஏற்படுத்த விரும்புகின்ற வல்லரசுகளும், உலகத்தையே ஒரு தன்னுடைய ஆளுகைக்குள் வைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற தலைமைகளும் செய்யாத, செய்ய முடியாத, ஏற்படுத்த முடியாத புரட்சிகளை இந்த அல் குர்ஆன் இந்த சமுதாயத்திற்கு முன்னால் தோற்றுவித்திருக்கிறது. பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்துவிட்டன இந்த குர்ஆனுடைய வருகை. அதனுடைய அந்த சமுதாயத்திற்கு முன்னால் இறக்கப்பட்ட இந்த அல் குர்ஆன் இன்று வரைக்கும் இது பேசப்படுகிறது என்றால் உண்மையில் இதனுடைய மகத்துவமும் இதனுடைய சிறப்பும் மிக ஆச்சரியமாக உள்ளத்திலே வருகின்ற அளவுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு காலத்திலே 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு சமுதாயத்தை நாம் வரலாற்றிலே படிக்கிற போது இன்று வரைக்கும் அவர்கள் அறிவற்ற சமூகம் என்று பேசப்படுகிறார்கள். ஏன்? அவர்களிடத்திலே அறிவில்லையா? அவர்களிடத்திலே அறிவுள்ளவர்கள் இருந்தார்கள், படித்தவர்கள் இருந்தார்கள், மேடை பேச்சாளர்கள் இருந்தார்கள், கவிஞர்கள், இலக்கியவாதிகள் என்றெல்லாம் துறைபோக கற்றவர்கள் இருந்தும் அந்த சமுதாயத்தை இன்று வரை பல்லாயிரம் ஆண்டு கடந்தும் ஏன் அந்த சமுதாயத்தை அறிவற்ற சமுதாயம் என்று உலகம் பேசுகிறது என்றால் அவர்களிடத்திலே அறிவு இருந்தது, பண்பாடும் நாகரிகமும் கலாச்சாரமும் அவர்களிடத்திலே காணப்படவில்லை. அப்படியான ஒரு சமுதாயத்திற்கு மத்தியில் தான் இந்த அல் குர்ஆன் விலக்கி வரப்பட்டது. அவர்களுடைய உள்ளங்கள் விரிவுபடாத உள்ளங்கள், எதற்கும் குறுகிய மனத்தோடு சிந்திக்கின்ற மனம் பார்த்து கொண்ட சமுதாயம், எந்த விடயத்திற்கும் சிறிய விடயத்தையும் பெரியதாக பெரிதுபடுத்தி தங்கள் வாழ்வில் அதற்காக முயற்சித்துக் கொண்டிருந்த ஒரு சமுதாயம், படைத்தவனை புரியாமல் கல்லையும் மண்ணையும் மரத்தையும் மனித சமுதாயத்தின் கோத்திர தலைவர்களை எல்லாம் வணங்கி வழிபட்ட ஒரு சமுதாயம், யாருக்கு சுஜூத் செய்ய வேண்டும் என்று புரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சமுதாயம், படைத்த நாயன் யார் என்று இனம் கண்டு கொள்வதற்கு மறுத்து சிலைகளை தெய்வங்களாக வணங்கி வழிபட்ட ஒரு சமுதாயத்திற்கு மத்தியில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருக்குர்ஆனை கொடுத்து அந்த மனித சமுதாயத்தை ரப்பை பற்றி சிந்திக்கின்ற, படைத்தவனுக்கு தான் சுஜூத் செய்ய வேண்டும் என்ற நிலையில் சிந்திக்கின்ற விரிந்த மனப்பாங்குள்ள உள்ளத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மத்தியிலே கொடுத்தான். அது மட்டுமல்ல, அந்த சமுதாயம் நிற ரீதியாக, மொழி ரீதியாக, குலத்தின் வடிவத்திலே நான் பெரியவனா நீ பெரியவனா, என்னுடைய குலம் சிறந்ததா உன்னுடைய மொழி சிறந்ததா, எந்த கோத்திரம் பலவான்கள் என்று மார்பு தட்டி அடுத்த சமுதாயத்தோடு சிறிய விடயங்களுக்கும் போர் தொடுத்து வாடகை போராடக்கூடிய ஒரு சமுதாயம். ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை சந்தேக கண் கொண்டு பார்த்ததற்காக 40 ஆண்டுகள் யுத்தம் செய்த வரலாறு இருக்கிறது. 132 ஆண்டு காலம் பரம்பரையான யுத்தத்திற்கு அடிமைப்பட்ட சமுதாயமாக உலகத்தில் வாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திற்கு மத்தியில் தான் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை கொடுக்கிறார். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. இது குந்தும் அஅதா ஃபஅல்லஹு
فاصبحتم بنعمته اخوانا وكنتم على شفا حفرة من النار فانقذكم منها. அல்லாஹ் அழகாக சொல்கிறான், அல்லாஹ்வுடைய வேதமாகிய இந்த குர்ஆனை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரித்து விடாதீர்கள். ஒரு கட்டத்திலே நீங்கள் உங்களுக்குள் பகைவர்களாக விரோதிகளாக இருந்தீர்கள். அல்லாஹ்வுடைய அருள் வந்தது, உங்களை அல்லாஹ் தஆலா அந்த அருளின் காரணமாக உங்களை பாதுகாத்தான். உங்களுக்கு மத்தியிலே சிநேகிதத்தையும் அன்பையும் இரக்கத்தையும் ஏற்படுத்தினான். நரக நெருப்பின் ஓரத்தில் இருந்து கொண்டிருந்தீர்கள். அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக தான் நீங்கள் காப்பாற்றப்பட்டீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சமுதாயத்தினுடைய அந்த நிலைப்பாடுகளை இந்த குர்ஆனிய வசனத்திலே சொல்கிறார். போரிட்ட சமுதாயம், பகைமை உறவுகளோடு அடுத்தவனை நோக்கிய ஒரு சமுதாயம், அடுத்தவர்களோடு வாழந்தி போராடுகின்ற ஒரு சமுதாயத்திற்கு மத்தியில் தான் அல்லாஹ் குர்ஆனை கொடுத்து என்னுடைய அருள் நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். காலம் கடந்தது. மக்காவுடைய வாழ்க்கையை விட்டு மதீனாவுக்கு வந்த நேரத்தில் அவர்களுடைய முன்னர் உள்ள நிலைப்பாட்டையும் பின்னர் உள்ள நிலைப்பாட்டையும் பாருங்கள். மக்காவிலே இருந்து வந்தவர்கள் முஹாஜிர்கள், மதீனாவிலே வாழ்ந்தவர்கள் அன்சாரிகள். அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக அவருடைய உள்ளங்களுக்கு மத்தியில் பிணைப்பை ஏற்படுத்தினார். அந்த பிணைப்பின் விளைவு அடுத்த சகோதரனை தன்னுடைய உறவாக நேசிக்க தொடங்கினார்கள். அடுத்தவன் என்னுடைய உறவு, பிறர் தாய்க்கு பிறந்தாலும் என்னுடைய உறவு என்று சிந்தித்து வீட்டிலே வசதிகளை செய்து கொடுத்தார்கள். உணவில் பாதி, தன்னுடைய தொழிலிலே வழிகாட்டினார்கள். 2 மனைவிகள் இருந்தவர்கள், ஒரு மனைவி தலாக் சொல்லிவிட்டு அவர்களுக்கு அடுத்த மனைவி திருமணம் செய்து கொடுத்தார்கள் என்றால் எப்படிப்பட்ட விரிந்த மனதை உள்ளவர்களை குர்ஆன் உருவாக்க விரும்பி இருக்கிறது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு காலத்தில் ஆயுதத்தோடும் வாளோடும் போராடி பழக்கப்பட்டிருந்த ஒரு சமுதாயத்தை என்னுடைய சகோதரன் இரு கட்டி அணைத்து அவனுக்கு வாழ்விடமும் உறைவிடமும் கொடுத்த ஒரு சமுதாயத்தை தான் இந்த அல் குர்ஆன் உருவாக்கி இருக்கிறது, உருவாக்க விரும்புகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூமினை இன்னொரு மூமினுக்கு கட்டிடமாக சொன்னார்கள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் சொன்னார்கள். யதார்த்தமாக நிரூபண ரீதியாக இந்த குர்ஆனுடைய வருகைக்கு பின்னால் அந்த சமுதாயத்தினுடைய உள்ளங்கள் மாற்றம் ஏற்பட்டது. இது மாதிரியான மாற்றத்தை உலக வரலாற்றிலே காண முடியாது. அவர்கள் மறைந்து பல்லாயிரம் ஆண்டுகள் மறைந்தாலும் இன்று வரைக்கும் அந்த சமுதாயம் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு என்று பேசப்படுகின்ற அளவுக்கு என்ன காரணம்? அவர்கள் அல்லாஹ்வுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள், அவர்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். அவர்களிடத்திலே உணவில்லை, அவர்களிடத்திலே குடிப்பதற்கு வசதி இல்லை, சமைப்பதற்கு உணவில்லை, பொருளாதாரத்திலே பின்தங்கியவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த பரிசு என்ன என்றால் சுவன வாழ்க்கை. இந்த உலகத்தில் வாழுகின்ற போது சுவனத்து மனிதர்கள் என்று போற்றப்படுகிற அளவுக்கு, பெயரிடப்படுகின்ற அளவுக்கு ஒரு சமுதாயம் இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறது என்றால் எந்த சமுதாயத்தை சுவனத்து மனிதர்களாக குர்ஆன் என்று தோற்றுவித்ததோ அதே குர்ஆன் தான் எங்களுடைய கையில் இருக்கிறது. எத்தனை உறவுகள் தங்களுடைய பெயர்களை சுவனத்தின் வாரிசுகளாக பதிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள் என்று திருப்பி பார்த்தால் விடை காண முடியாது. குர்ஆனின் மீது உள்ள பற்றும் ஆசையும் என்னுடைய உள்ளத்திலே வருகிறது, சென்று விடுகிறது, மீண்டும் உதிக்கிறது, மறைந்து விடுகிறது என்ற மனோநிலையில் தான் எமது இஸ்லாமிய சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. ரமலான் வருகிறது, குர்ஆன்கள் திறக்கப்படுகின்றன. ரமலான் மறைந்தால், விடை பெற்றால் குர்ஆனும் விடை பெறுகிறது. மீண்டும் ஒரு ரமலான் சந்திக்கிற போது மீண்டும் திறக்கப்படுகிறது என்றால் எந்த சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிய சமுதாயமாக தோற்றுவிக்க விரும்பினான் அந்த சமுதாயத்தின் உத்தமர்களாக குர்ஆனை கொண்டு சுவனத்தை தங்களுடைய இருப்பிடங்களாக, தங்குமிடங்களாக, சொந்தக்காரர்களாக ஆக்கிக் கொண்டார்களே, அத்தகையவர்களுக்கு கொடுத்த அந்த அல் குர்ஆன் எங்கள் கையில் இருக்கிறது. ஏன் அதனை தவறவிட்டோம்? அன்புள்ள உறவுகளே, இன்றைக்கு மேற்கத்திய சமுதாயத்தில் இந்த அல் குர்ஆன் படிக்கின்ற ஒன்றாக, ஆய்வு செய்கின்ற ஒன்றாக, மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒன்றாக மேற்கத்திய உலகத்தில் இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறது. சூறாவளி காற்றாக இஸ்லாத்தையும் குர்ஆனையும் நேசிக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஒவ்வொரு நிமிடத்திலும் இஸ்லாத்தை படிக்க வேண்டும், குர்ஆனை படிக்க வேண்டும், ஆராய வேண்டும் என்று முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் குர்ஆனை விட்டு தூரமாக கொண்டிருக்கிறோம். குர்ஆன் உருவாக்க விரும்பிய சமுதாயம்
சொந்தக்காரர்கள் நாம், குர்ஆனை நேசிக்கின்ற சமுதாயம் நாம். ஆனால் இன்றைக்கு குர்ஆனை படித்து சிந்திக்கின்ற ஆய்வு செய்து பல அறிஞர்கள் உருவாகி இருக்கிறார்கள். இஸ்லாமே வேண்டாம், குர்ஆனை வேண்டாம், குர்ஆன் தூரமாக்கப்பட வேண்டும் என்று எத்தனித்தவர்களை எல்லாம் குர்ஆன் ஈர்த்திருக்கிறது. குர்ஆன் அவர்களுடைய மனதை உள்வாங்கி இருக்கிறது என்பதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். ஒருமுறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிப் தொழுகையிலே ஒவ்வொரு தொழுகையிலும் சூரத்து தூருடைய அந்த வசனங்களை ஓதுவார்கள். ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறைஷிகளுடைய மிகப்பெரிய தலைவராக இருந்த ஒருவர். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர் வாசிக்கின்ற அந்த குர்ஆனிய வசனங்களை படித்த மாத்திரத்திலே அவர் ஆச்சரியப்படுகிறார். 3 வசனங்கள் அவருடைய உள்ளத்திலே ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், அம் குலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹும் காலிகூன் அம் ஹலகுஸ் ஸமாவாதி வல் அர்த் அம் இந்தஹும் ஹஸாயின் ரப்பிக அம் ஹுமுல் முஸைத்திரூன். முதலாவது வசனம் சொல்கிறது, அவர்களை அல்லாஹ் எந்த பொருளின்றையும் அவர்களை படைத்தானா அல்லது அவர்கள் தான் படைக்கிறார்களா என்ற முதலாவது வசனம். இரண்டாவது வசனம், அம் ஹலகுஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களை படைத்தார்களா பூமியை படைத்தார்களா அவர்கள். மூன்றாவது வசனம், அம் இந்தஹும் ஹஸாயினு ரப்பிக அம் ஹுமுல் முஸைத்திரூன், அவர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் இருக்கின்றனவா, அதை அவர்கள் ஆட்சி செய்கிறார்களா, நிர்வகிக்கிறார்களா. இந்த 3 குர்ஆனிய வசனமும் அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலாவுடைய அதிகாரத்தையும் அவனுடைய இறைமையையும் பற்றி பேசுகிறது. இந்த அல் குர்ஆனிய வசனம் 3ஐயும் இவர் கேட்டது ஒரு ஜுபைர் இப்னு முத்இம். அவர் சொல்கிறார், கான கல்வி ஐயுதி காத கல்வி ஐயுதி, என்னுடைய உள்ளம் பரவசமானது, என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட சந்தோஷம் எல்லை இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த அல் குர்ஆன் அவருடைய உள்ளத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பரம்பரையாக குர்ஆனிய வசனத்தை படிக்கிறோம், வாசிக்கிறோம், எங்களுடைய உள்ளத்தில் அது மாதிரியான தாக்கங்கள் ஏற்படுவது மிகவும் குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு வசனத்தை படித்தார்கள், அந்த வசனத்தை விளங்கினார்கள், அந்த வசனம் அவருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. நீங்கள் வரலாற்றிலே படித்திருப்பீர்கள், ஃபுலைல் இப்னு இயாத் என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவர் ஒரு காலத்திலே வழிப்பறி கொள்ளையர்களின் தலைவர்களாக இருந்தவர். ஒரு நாள் திருடுவதற்காக ஒரு வீட்டின் கூரையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அங்கே குர்ஆனிய வசனம் ஓதப்படுகிறது. அலம் யக்னி லில்லதீன ஆமனூ அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்தை எண்ணி அஞ்சி நடக்கக்கூடிய உள்ளம், அந்த நேரம் இன்னும் வரவில்லையா என்ற அந்த அல் குர்ஆனிய வசனம் வீட்டினுள்ளே ஓதப்பட்டதும் அவருடைய உள்ளத்திலே மாற்றம் ஏற்படுகிறது. பயந்து போனார், நான் இவ்வளவு காலம் தவறான வழியில் இருந்து கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய பயமில்லையே. அவருடைய உள்ளத்தை மாற்றம் ஏற்படுத்தி இந்த அல் குர்ஆன். வரலாற்றில் இவர் பேசப்படுகிறார் எப்படி என்றால், உக்கான உப்பாதல் ஹரம், ஹரத்தினுடைய வணக்கசாலி என்று பேசப்படுகிற அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தார் ஒரு குர்ஆனிய வசனத்தின் மூலம். வழிப்பறி கொள்ளையராக இருந்தவர் ஒரு காலத்திலே ஹரத்தினுடைய வணக்கசாலி என்று மாறுகின்ற அளவுக்கு அவருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை குர்ஆன் ஏற்படுத்தி இருக்கிறார். இன்று எங்களுடைய வாழ்க்கை, புகைப்பிடிப்பவர்கள் புகைப்பிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள், மதுபானத்திற்கு அடிமைப்பட்டவர்கள் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், தொழாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், அளவை நிர்ணயிலே மோசடி செய்வர்கள் மோசடி செய்து அப்படியே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அல் குர்ஆனிய ஒரு வசனம் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்றால், குர்ஆன் தோற்றுவித்த சமுதாயம், உருவாக்க விரும்ப சமுதாயமாக எப்போது நாங்கள் மாறுவது? இதனைத்தான் இந்த ரமலானிலே நாங்கள் மீட்டி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நபித்தோர்களுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள். அவர்கள் ஆச்சரியம் அவர்களுடைய விடயங்கள். அவர்கள் எதற்கும் அல் குர்ஆனை முன்னிறுத்துவார்கள், அல் குர்ஆனுடைய அறைகூவல்களை ஏற்று நடப்பார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் ஒரு பயணத்தில் இருந்து கொண்டிருந்தேன், தனது தன்னுடைய சகோதரனுடைய மரண செய்தி அப்படியே ஓடி வந்தது. வாகனத்தை நிறுத்தினார், ஓரமாக நின்று கொண்டு 2 ரக்காத்துகள் தொழுதிருக்கிறார்.
நான் ஏன் இதை செய்தேன் தெரியுமா? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். விசுவாசிகளே, நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறார். நான் அதனை செய்து காட்டியிருக்கிறேன். இந்த சிந்தனை யாரிடத்திலே வந்தது? கவலை இருந்தது என்பதற்காக இஸ்லாமிய வழிகாட்டல்கள் எங்களை விட்டு தூரமாகிறது. ஒருவன் வியாபாரத்திலே நஷ்டமடைந்து விட்டால் மனமுடைந்து விடுகிறான். குடும்ப வாழ்விலே பிரச்சனை என்றால் மனமுடைந்து விடுகிறான். சமுதாயத்திலே ஓரம் கட்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தின் போதும் துன்பத்தின் போதும் அல்லாஹ்வுடைய தொழுகையை கொண்டும் அவனுடைய பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்ற வழிகாட்டல்களுடைய சமுதாயத்தை தோற்றுவிக்க விரும்புகிறது. எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆன் தோற்றுவிக்க விரும்பிய சமுதாயம் உன்னதமான சமுதாயம். இந்த சமுதாயத்தை வரலாற்றில் முன்னர் பார்க்க முடியாது. அழகாக ஒரு அறிஞர் சொல்லுகிறார், ذَلِكَ جِيلٌ فَرِيدٌ لَمْ يَرَهُ قَارِئٌ مِنْ قَبْلُ وَلَا بَعْدُ. குர்ஆன் உருவாக்கிய சமுதாயம் இது ஒரு தனித்துவமான சமுதாயம். இந்த சமுதாயத்தை வரலாற்றில் முன்னர் காணவும் இல்லை, இனியும் வரலாறு காணாது என்று பேசுகிற அளவுக்கு குர்ஆன் உருவாக்க விரும்பிய சமுதாயம் உன்னதமான சமுதாயமாக இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை சஹாபாக்களுடைய வரலாற்றை நாங்கள் படித்து பார்த்தால் ஒரு குர்ஆனிய வசனத்தின் மூலம் மாற்றம் ஏற்படுத்தியிருக்கிறது அவர்களுடைய வாழ்க்கை. மாக்கல் இப்னு யஸார் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் தன்னுடைய மனைவியோடு குடும்ப வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு கட்டத்திலே அவர்களுக்கு மத்தியிலே குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனை வருவது சகஜம். பிணக்குகளை தீர்க்க வேண்டும், புரிந்துணர்வோடு நடந்தால் குடும்பம் சரியாக இயங்கும். ஆனால் குடும்பம் பிரிய பார்க்கிற நேரத்திலே தன்னுடைய மனைவியினுடைய சகோதரர் சொல்லுகிறார், மாக்கல் இப்னு யஸார் சொல்லுகிறார், வல்லாஹி லா உஸவ்வியுக வலா தர்ஜிஉ அபதா. என்னுடைய இந்த சகோதரி உன்னோடு குடும்ப வாழ்க்கைக்கு வரவே மாட்டார் என்று சத்தியம் செய்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆனிய வசனத்தை இறக்குகிறார், இதா தல்லக்தும் நிஸா ஃபபலக்ன அஜலஹுன்ன ஃபலா தஅதுலுஹுன்ன அன் யன்கிஹின அஸ்வாஜஹுன்ன என்ற குர்ஆனிய வசனத்தை இறக்குகிறார். எப்படி? தலாக் சொல்லப்பட்ட அந்த பெண்கள் தங்களுடைய காலத்தை நெருங்கிவிட்டார், அவர்கள் மனமாற்றம் அடைந்து அவர்களுக்குள் வாழ்க்கையை மீண்டும் ஆரம்பிக்க நாடினால் தடுக்க வேண்டாம் என்ற குர்ஆனிய வசனம் இறங்கிய போது இந்த நபித்தோழர் இந்த குர்ஆனிய வசனத்தை படிக்கிறார். படித்து அவருடைய முடிவை மாற்றிக்கொள்ள முயற்சிக்கிறார். சொல்கிறார், உஸவ்வியுக வ உக்ரிமுக, நான் என்னுடைய சகோதரியை திருமணம் செய்து தருகிறேன், உங்களை நான் கண்ணியப்படுத்துகிறேன், மதிக்கிறேன் என்று தன்னுடைய சகோதரியை குடும்ப வாழ்வில் இணைத்து விட்டார் என்றால் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒரு முடிவு எடுத்தால் இது எனது முடிவு, இந்த முடிவை மாற்ற முடியாது என்று சபதம் செய்கிறோம், குர்ஆனிய வசனத்துக்கு கட்டுப்பட்ட மறுக்கிறோம் என்றால் சஹாபாக்களுடைய வரலாற்றை பாருங்கள். அவர்கள் எடுத்த முடிவை அப்படியே மாற்றி இருக்கிறார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் நிறைய நல்லவர்கள் செய்திருப்போம், நல்ல செயல்பாடுகள் இந்த உலகத்திலே செய்திருப்போம். ஆனால் அமல்களை பாதுகாக்கின்ற விடயத்தில் தான் எல்லோரும் பின்னிற்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிய வசனத்தை இறக்குகிறார், நீங்கள் நபிக்கு முன்னால் உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி பேச வேண்டாம், அப்படி சத்தத்தை உயர்த்தி பேசினால் உங்களுடைய நல்லவர்கள் அழிந்துவிடும். ஒரு நபித்தோழர் இந்த வசனத்தை கண்டு பயப்பட்டார். பள்ளிக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையிலே உட்கார்ந்து கொண்டிருந்தவரை காணவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஆள் அனுப்பி அந்த நபித்தோழரை அழைத்து காரணம் கேட்டார், ஏன் வரவில்லை? அவர் சொல்லுகிறார், இந்த குர்ஆனிய வசனம் இறங்கி இருக்கிறது, அதனுடைய இறுதியிலே அன்தஹபத அஅமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன், நீங்கள் அறியாத விதத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய நல்லவர்களை அழித்து விடுவார் என்ற அந்த குர்ஆனிய வசனம் இருக்கிறது. நபியே, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு முன்னால் எத்தனை முறை என்னுடைய சத்தத்தை உயர்த்தி பேச இருக்கிறேன், என்னுடைய அமல்கள் அழிந்து விட்டதோ என்று நான் கவலையோடு என்னுடைய தலையை கீழே போட்டுக்கொண்டு வீட்டிலே உட்கார்ந்தேன் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோழருக்கு சொன்னார்கள், தோழரே, இந்த குர்ஆனிய வசனம் இயற்கைக்கு மாற்றமாக யார் சத்தத்தை உயர்த்தி பேசுகிறார்களோ அவர்கள் விடயமாக இறக்கப்பட்டது என்று அல்லாஹ்வுடைய ஒரு தூதர் சொன்னபோது அப்போதுதான் அவர்கள் சந்தோஷப்பட்டார். அப்போதுதான் அவருடைய உள்ளத்திலே கவலையில் இருந்தவர் நீங்கினார். சகோதரர்களே,
என்னுடைய அமல்கள் அழிந்துவிடும் என்பதற்காக எத்தனை முறைகள் உள்ளத்தில் அழிந்திருக்கிறோம், எத்தனை முறைகள் கவலைப்பட்டிருக்கிறோம். அமல்கள் செய்யவில்லை என்று கவலைப்பட்டவர்கள் இல்லை, அமல்கள் அழிந்து விட்டதே என்று கவலைப்பட்டவர்கள் இல்லை. நபித்தோர்களை வரலாற்றை எடுத்து பாருங்கள். குர்ஆனிலே ஒரு வசனத்தின் மூலம் அமல்கள் அழிந்து விட்டது என்ற குர்ஆனிய வசனம் என் விடயத்தில் இறக்கப்பட்டதோ என்று பயந்து நடுங்கிய சஹாபாக்களுடைய வரலாறுகள் இந்த குர்ஆனிலே பேசப்படுகிறது என்றால் இதுதான் குர்ஆன் உருவாக்க விரும்பிய சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அமல்கள் விடயத்திலே அதிகமாக பயப்பட்ட நபித்தோழர்களுடைய வரலாற்றை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பயணத்தில் இருந்து நீண்ட வரலாறு சுருக்கமாக சொல்கிறேன். பயணம் முடித்து வருகிற போது தாமதமாகி வந்துவிட்டார்கள். அவர்கள் விடயத்திலே அவதூறு கதைகள் பரப்பப்படுகின்றன. தவறாக இவர்கள் நடந்து விட்டார்கள். மதீனாவிலே வீதி எங்கும் இந்த கதை பரவுகிறது. இதனை பரப்பியவர்கள் யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாருக்கு ஜீவனாம்ச தொகை கொடுத்து மாதாந்த ஒரு உதவி தொகை கொடுத்து வழங்கினார்களோ அவரும் இந்த பட்டியலில் ஒருவர். அவரும் இந்த விடயம் சரியாகத்தான் இருக்குமா என்று முடிவெடுத்த ஒருவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இவர்களை கண்டிக்கிறார்கள். நான் இவ்வளவு உனக்கு உதவி செய்திருக்கிறேன், நன்றியுடையவனாக இருக்கக்கூடாதா? உனக்கு ஜீவனாம்ச தொகை தந்திருக்கிறேன், நான் இனி தரமாட்டேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சத்தியம் செய்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிய வசனத்தை இறக்குகிறான். வலா யக்தலி உலில் ஃபضل மின்கும் வஸ்ஸஆ அய்யூது உலில் குர்பா வல் மசாகின் வல் முஹாஜிரின் ஃபீ சபீலில்லாஹ் வல் யஃபு வல் யஸ்ஃபஹு. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் சக்தி உள்ளவர்கள், வசதி உள்ளவர்கள், ஏழைகளுக்கும் குடும்ப உறவினர்களுக்கும் முஹாஜிர்களாக வந்தவர்களுக்கும் கொடுத்து வந்து கொண்டிருந்த அந்த உதவித்தொகையை கொடுக்காமல் தடுத்துக் கொண்டு விட்டேன் என்று சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி வல் யஃபு வல் யஸ்ஃபஹு அவர்களை மன்னியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொன்ன நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு பார்க்கிறார்கள். இந்த குர்ஆனிய வசனம் அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் தஆலா உங்களை விரும்புகிறான், நீங்கள் மன்னிக்க வேண்டாமா என்ற குர்ஆனிய வசனம் இறக்கி அருளப்பட்டிருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் செய்த அந்த சத்தியத்தை, தான் எடுத்த முடிவை மாற்றிக் கொள்கிறார். நான் இந்த தோழருக்கு மிஸ்தக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எவ்வளவோ ஜீவனாம்ச தொகை கொடுத்து வந்தேனோ அதை விட இனியும் நான் மேலதிகமாக கொடுப்பேன் என்று முடிவெடுக்கிறார்கள் என்றால், அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆன் அவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றத்தை பாருங்கள். எப்படியான உன்னத சமுதாயத்தை குர்ஆன் அவர்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கிறது, அவர்களுக்கு மத்தியிலே மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு குர்ஆனிய வசனத்திலே அழுத மக்களை பார்க்கிறோம். குர்ஆனிய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் உள்ளம் நடுநடுங்குகின்ற நிலை வர வேண்டும் என்று மூமின்களுடைய குர்ஆன் பேசுகிறது. மூமின்கள் என்பவர்கள் குர்ஆன் ஓதப்பட்டால் ஈமான் அதிகரிக்க வேண்டும். அவர்களுக்கு வேத வசனங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டால் ஈமான் அதிகரிக்க வேண்டும், உள்ளம் நடுநடுங்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவர்களுடைய உள்ளங்கள் மெய் சிலிர்த்து போகும், உடம்புகள் நடுநடுங்க வேண்டும் என்று சொல்கிறான். அப்படியான நிலையில் கூட எமது இஸ்லாமிய சமுதாயம் இல்லாத ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆன் உருவாக்க விரும்புகின்ற சமுதாயம் ஒரு குர்ஆனிய வசனத்திற்கு கட்டுப்படக்கூடிய மனோநிலை இருக்க வேண்டும். என்னுடைய சொந்த முடிவு ஒன்று இருக்கும், ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மை வைத்திருப்பார் என்று புரிந்து வாழ்கின்ற அந்த மனநிலை என்னுடைய சமுதாயத்திற்கு இருக்க வேண்டும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று இந்த குர்ஆனுடைய ஆரம்பகால வரலாற்றை பாருங்கள். அந்த சமுதாயம் மதுவுக்கு அடிமைப்பட்ட ஒரு சமுதாயமாக இருந்தது. மது இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை, என்னால் இயங்க முடியாது என்ற மனோநிலையில் இருந்த மக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாரு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், உங்களுக்கு மது ஹராமாக்கப்பட்டது என்ற வசனத்தை கேள்விப்பட்டதும் மதுவை உற்பத்தி செய்தவர்கள், மது வியாபாரம் செய்தவர்கள், மதுவை தேக்கி வீடுகளிலே வியாபாரத்துக்காக வேண்டி வைத்துக் கொண்டிருந்தவர்கள் இந்த குர்ஆனிய வசனத்துக்கு அடிமைப்பட்டார்கள். வரலாற்றிலே சொல்லப்படுகிறது, மதீனாவிலே தாங்கள் தேக்கி வைத்திருந்த மது விரல்களை பாதையிலே கொட்டிவிட்டார்கள். வரலாறு பேசுகின்ற அளவுக்கு மது விலக்கிலே அடிமைப்பட்டு கிடந்தார்கள் இந்த சஹாபாக்கள். அன்புள்ள சகோதரர்களே, மது இல்லை என்று இயங்கிய ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மதுவை ஹராமாக்கி அவருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் என்றால், அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர் என்று பாருங்கள், போதைக்கு அடிமைப்பட்ட இளைஞர் சமுதாயத்தை பார்க்கிறோம்.
அதிலிருந்து விடுபடுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மதுவுக்கு அடிமைப்பட்ட சமுதாயம் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. போதைக்கு அடிமைப்பட்ட இளைஞர் சமுதாயத்தை பார்க்கிறோம். கடந்த ஒரு கிழமைக்கு உள்ளே புத்தளத்திலே மிகப்பெரியதொரு கொலை ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அந்த கொலையை செய்தது யார்? 16 வயது நிரம்பிய ஒரு வாலிபன் 72 வயதுடைய முதியவரை ஆட்டோவில் அழைத்து சென்று வீதி அருகே வைத்து அவனை கொலை செய்திருக்கிறார் என்றால் இந்த கொலைக்கு அவனை கொண்டு சென்றது இந்த மதுவாக இருந்து கொண்டிருக்கிறது, இந்த போதையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, முற்று முழுதாக 100% தங்களுடைய மதுவினை இருந்து மது விலக்கிக் கொண்டோம் என்று முடிவெடுத்த அந்த நபித்தோழர்கள் அவர்களுக்கு என்ன குர்ஆனிய வசனம் இறக்கி அருளப்பட்டதோ அதே அல் குர்ஆன் எங்களுடைய சமுதாயத்தில் மீண்டும் இருக்கிறது. இதன் மூலம் மாற்றமடைந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இன்றைக்கு போதையின் மூலமாக ஒரு ஊர் அழிந்து கொண்டிருக்கிறது, ஒரு சமுதாயம் நாசமாகி கொண்டிருக்கிறது. இளைஞர்களுடைய கலாச்சாரம் மனித விழுமியங்களும் குழி தோண்டி புதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம். அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆனிய வசனத்தின் மூலம் ஒரு சமுதாயத்தை மாற்றி அமைத்திருக்கிறான் என்றால் அந்த சமுதாயத்தின் வாரிசுகளாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த சமுதாயத்திற்கு குர்ஆன் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பியதோ அதே மாற்றம் எமது இஸ்லாமிய சமுதாயத்திலும் இடம்பெற வேண்டும். அதுதான் அல் குர்ஆன் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது என்ற அந்த உண்மையை புரிந்து கொண்டு வல்லவன் ரஹ்மான் இந்த குர்ஆனின் மூலம் எந்த சமுதாயத்தை தோற்றுவிக்க விரும்பினானோ அந்த சமுதாயத்தின் ஒரு அங்கத்தவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தனை குறித்து நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. அம்மா பஅத். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருந்த சமுதாயத்தினுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கிற போது அந்த சமுதாயத்திலே உரிமைகள் பேணப்படாத ஒரு நிலை இருந்தது. பிறக்கிற ஒவ்வொரு பெண் குழந்தையும் உயிரோடு புதைக்கக்கூடிய காலம். பெண் குழந்தை பிறப்பது பஞ்சம் ஏற்படும், வறுமை ஏற்படும் என்று சிந்தித்த மனோநிலை கொண்ட ஒரு சமுதாயம் வாழ்ந்த காலம். பிறக்கிற ஒவ்வொரு பெண் குழந்தையும் உயிரோடு புதைத்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண் குழந்தை பிறப்பதை நன்மாராயம் என்று சொல்லுகிறார். பிறக்கிற ஒவ்வொரு பெண் குழந்தையும் புதைப்பதா உயிரோடு வாழ விடுவதா என்று சிந்தித்தார்கள். வறுமைக்கு அஞ்சி அந்த குழந்தைகளை உயிரோடு புதைத்தார்கள். ஒரு நபித்தோழர் தன்னுடைய 10 பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்த வரலாறு இருக்கிறது. இப்படி இரக்கமற்றவர்களாக தன்னுடைய குழந்தையே புதைக்கின்ற ஒரு மனோநிலை கொண்ட சமுதாயமாக வாழ்ந்த ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழிகாட்டுதல்களை கொடுத்து பெண்களுக்கு உரிமை பேசுகின்ற, பெண்களுக்கு வாரிசு உரிமை வழங்குகின்ற, கல்வி உரிமை வழங்குகின்ற, அவர்களுக்கு எத்தனை உரிமைகளையும் கொடுக்குகின்ற அந்த உரிமையை இந்த குர்ஆன் தான் அவர்களுக்குள் உருவாக்கி இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு காலத்திலே அனாதைகள் விரட்டப்பட்டார்கள், அன்பு செலுத்துவது கிடையாது, அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். இப்படியான சமுதாயத்திற்கும் அனாதைகளை ஒன்று சேர்த்து அவர்களுக்கு அன்பு வழங்கி அவர்களை பராமரிக்கின்ற மனோநிலையை உருவாக்கியதும் இந்த அல் குர்ஆன். ஃபஅம்மா ஸாயில ஃபலா தன்ஹர், அனாதைகளை நீங்கள், ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், நீங்கள் அனாதைகளை நீங்கள் விரட்ட வேண்டாம் என்று குர்ஆன் பேசுகிறது. அதனை ஏற்று செயல்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நானும் அனாதைகளை பராமரிப்பவரும் சுவர்க்கத்தில் இப்படி இருப்போம், அன வஸாஅத்து கஹாத்தை, மறுமையிலே நாங்கள் இப்படி இருப்போம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அப்படியான அறைகூவல்களை ஏற்று அனாதைகளுக்கு அன்பு காட்டி வளர்க்கின்ற ஒரு சமுதாயமாக குர்ஆன் அவர்களை மாற்றி இருக்கிறது. அதோ மனநிலையும் எங்களுடைய சமுதாயத்தில் இருக்க வேண்டும். அனாதைகள் அன்பு காட்டப்பட வேண்டும், புறக்கணிக்கப்படக்கூடாது. அவர்களும் எங்களுடைய சகோதரர்கள் என்று போற்றுகின்ற ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும் என்பதை அல் குர்ஆன் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆனை படிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. குர்ஆனை வாசிக்க வேண்டும், குர்ஆனுடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். நபித்தோழர்களை வரலாற்றை எடுத்து பாருங்கள். ஒரு குர்ஆனிய வசனத்தை படித்தார்கள், அதற்காக வேண்டி அழுதிருக்கிறார்கள், அதற்காக வேண்டி கவலைப்பட்டிருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை ஓதினால் அவர்களுடைய உள்ளம் நடுநடுங்கும், அவர்கள் அழுவார்கள். அவர்களுடைய
மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றார்கள், இன்னஹு ரஜுலுன் கல்புஹு முரக்ககுன், அவருடைய உள்ளம் மிருதுவானது, அவர்கள் அழுது விடுவார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு குர்ஆன் அவருடைய உள்ளத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஃபரீகுன் ஃபில் ஜன்னா வ ஃபரீகுன் ஃபிஸ் ஸஈத், ஒரு கூட்டம் நாளை மறுமையிலே நரகத்திலே இருப்பார்கள், ஒரு கூட்டம் சுவர்க்கத்திலே இருக்கும் என்று சொன்னபோது உமர் பின் அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த குர்ஆனிய வசனத்தை கேட்டதும் தன்னுடைய வாழ்வில் அழுதிருக்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, எத்தனை குர்ஆனிய வசனங்களை வாசித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம், என்னுடைய கண்கள் அதனால் கண்ணீரை சிந்தி இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள். சஹாபாக்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் ஒரு குர்ஆனிய வசனம் வந்து இறங்கியதும் அதனை வாசிப்பார்கள், படிப்பார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு குர்ஆனிய வசனத்தை நான் படிக்காமல், என்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாமல் அடுத்த வசனத்திற்கு நான் செல்ல மாட்டேன் என்று சொல்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, எத்தனை குர்ஆனிய வசனங்களில் குர்ஆனிலே பேசப்படுகிறது. ஒரு குர்ஆனிய வசனம் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் நிச்சயமாக இந்த குர்ஆனை நேசிக்காத ஒரு சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆன் இன்றைக்கு மேற்கத்திய உலகத்திலே அழகாக படிக்கப்படுகிறது, அங்கே படிக்கிறார்கள் என்றால் ஈர்க்கப்படுகிறார்கள். கவலை என்னவென்றால் எங்களுடைய ஒவ்வொருடைய வீட்டிலும் குர்ஆன் இருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கு எமது நாட்டிலே ஏற்பட்ட தித்வா புயலின் காரணமாக மலை நாடுகள் கம்பளை அது போன்ற கிராமங்களில் ஏற்பட்ட அந்த அனர்த்தங்களின் காரணமாக நிறைய வீடுகளில் இந்த குர்ஆன்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. இல்லாமல் இன்றைக்கும் சில வீடுகளில் குர்ஆன் இல்லை. இன்றைக்கு அல் குர்ஆன் இலங்கையிலே அதனுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கிறது. விற்பனை செய்வதற்கு கூட குர்ஆன் இல்லாத ஒரு காலம். ஏன்? இதற்கு முன்னாலே எமது நாட்டிலே நடந்த அந்த தாக்குதலுக்கு முன்னால் வெளிநாடுகளில் இருந்து சுதந்திரமாக குர்ஆன் இறக்குமதி செய்யப்பட்டது, தர்ஜமாக்கள் வந்து கொண்டிருந்தன. ஆனால் அந்த தாக்குதலுக்கு பிறகு அரசு தடை விதித்திருக்கிறது. அந்த தடை இன்னும் இருக்கிறது. அந்த தடைக்கு உதவி சொல்கின்ற, அந்த தடையை அவர் ஏற்றுக்கொள்ளுகின்ற எமது உறவுகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான தர்ஜமாக்களும் குர்ஆன்களும் இன்றைக்கு துறைமுகத்திலே தேங்கி கிடந்து கொண்டிருக்கின்றன. சுமார் 2 வருடங்களாக களஞ்சிய சாலையிலே களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த குர்ஆன்களே இந்த அரசால் விடுவிக்கப்பட்டால் தற்போது தேவையாக இருக்கக்கூடிய எமது சகோதரர்களுக்கு நிச்சயமாக அதை வழங்குவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. அதற்காக வேண்டி பிரார்த்திப்போம். குர்ஆன் முடக்கப்படுவதற்கும் குர்ஆன் எமது சமுதாயத்திலே விநியோகப்படுத்தப்படாமல் இருப்பதற்கும் முயற்சிக்கின்ற சகோதரர்களுடைய உள்ளங்கள் விரிவடைய வேண்டும். அவர்களுடைய உள்ளங்கள் பரந்தளவிலே சிந்திக்க வேண்டும். குர்ஆனை தடுக்கின்ற மனிதர்களாக எமது உறவுகளும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி அல் குர்ஆன் தோற்றுவித்த சமுதாயம், தோற்றுவிக்கின்ற சமுதாயம் உன்னதமானது. அந்த உன்னத தன்மைகளை புரிந்து கொண்டு இன்னும் ஏராளமான செய்திகள் இருந்து கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் நேரத்தை கவனத்தில் கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிய வசனத்தின் மூலம், குர்ஆனின் மூலம் எந்த சமுதாயத்தை தோற்றுவிக்க விரும்பினானோ அந்த சமுதாயத்தின் உறுப்பினர்களாக வல்லவன் ரஹ்மான் என்னை ஆக்க வேண்டும். இந்த குர்ஆனினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், சமூக வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு குர்ஆனிய வசனத்தின் மூலம் படிப்பினை பெற்ற உன்னதமான முஸ்லீமாக, முன்மாதிரியான உண்மை மூமினாக ஆகுவதற்கு இந்த ரமலான் இந்த காலங்கள் எனக்கு இடம் கொடுக்க வேண்டும். ரமலானை அழகாக பயன்படுத்தி குர்ஆன் தோற்றுவிக்க விரும்பிய சமுதாயம் எப்படியோ அந்த சமுதாயத்தின் உறுப்பினர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி வர வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.